சமீப காலமா எந்த அளவுக்கு சசிகலா அவர்களோட வழக்கு பத்தி பேசுறாங்களோ அதே மாதிரி வேற ஒருத்தர் பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. அவரு வக்கீல் பி.வி. ஆச்சாரியா. யார் அவரு? கர்நாடக அரசு தரப்புல இந்த ஒரு வழக்குல வாதாடினவர். அதுக்கப்புறம் அவர் ரிசைன் பண்ணி அவருக்கு அப்புறம் இன்னொருத்தங்க வந்து வாதாடினாங்க. இப்போதைக்கு அந்த வழக்குல மிகவும் ஆர்வமா பல கருத்துக்களை முன் வச்சிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். அந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்டு அதுக்கு தண்டனை வாங்கி சசிகலா அவர்கள் பெங்களூர் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்காங்க. அந்த ஜெயிலில் எங்களுக்கு சில வசதிகள் வேணும் அப்படின்னு சொல்லி நீதிபதி கிட்ட அவங்க மனு கொடுத்திருக்காங்க. என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஏசி ரூம் வேணும், வீட்டு சாப்பாடு வேணும், வெஸ்டர்ன் டாய்லெட் வேணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்கும்போது அதை முதல்ல நீதிமன்றம் மறுத்துருச்சு. முடியாதுங்க, இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிடுச்சு. குற்றவாளி அரசியல் பின்னணி கொண்டவர் அப்படின்ற ஒரு முறையில சசிகலா அவர்களுக்கு டிவி, ஃபேன், அப்புறம் டேபிள் சேர் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி செவ்வாய்க்கிழமை தகவல்கள் வெளில வந்துச்சுங்க. இது பத்தி சிறை கண்காணிப்பாளர் கிருஷ்ணகுமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, குற்றவாளிகள் சமூகம், பொருளாதாரம், அப்புறம் அரசியல்னு சொல்லி 3 பிரிவுகள் இருக்கு. வருமான வரி செலுத்துறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால தான் அவங்க நீதிபதி கிட்ட 15ஆம் தேதி மனு கொடுத்தாங்க. அந்த மனுவை பார்த்துட்டு தான் சிறை நிர்வாகத்துக்கு நீதிபதி பரிந்துரை செஞ்சிருந்தாரு. அதனால தான் நாங்க இந்த விஷயங்கள்லாம் கொடுத்திருக்கோம்னு சொல்லியிருக்காரு. இது பத்தி அரசு தரப்புல வாதாடின வக்கீல் ஆச்சாரியா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரியான சலுகைகள் கொடுக்கிறது சட்டப்படி குற்றமாகும். தவறு செஞ்சவங்க சிறையில சொகுசு வாழ்க்கை நடத்தினா அப்புறம் அதுக்கு என்ன பேரு? தண்டனையே கிடையாது. அது மட்டும் இல்லாம பெங்களூர் ஜெயில இருந்து தமிழகத்தில் இருக்கிற ஜெயிலுக்கு மாற்றம் செய்ய கோரியும் சசிகலா முயற்சித்து வராங்கன்னு சொல்லி செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு. அது அவங்க நினைச்ச உடனே எல்லாம் மாத்திர முடியாது. சுப்ரீம் கோர்ட் ஃபர்ஸ்ட் அதுக்கு அனுமதி கொடுக்கணும். சிறை மாற்றம் கோரி குற்றவாளிகள் தரப்புல கோர்ட்ல மனு தாக்கல் செஞ்சா அதை கர்நாடக அரசு சார்பில் கண்டிப்பா ஆட்சேபனை தெரிவித்து எதிர் மனு தாக்கல் செய்யப்படும். ஒரே போடா போட்டிருக்காருங்க. அவர் மட்டும் இல்லாம திமுகவும் இந்த ஒரு விஷயத்துக்கு எதிர்ப்பு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அன்பழகன் தரப்பு வக்கீல் பாலாஜி சிங் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டுள்ள சசிகலா பெங்களூர் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருந்தா மட்டும்தான் உச்ச நீதிமன்றம் கொடுத்த தண்டனையை அனுபவிப்பாரு. தமிழகத்துக்கு மாறிட்டாங்க அப்படின்னா சிறைய விருந்தினர் மாளிகையா மாத்திடுவாங்க. அங்க சசிகலா சொகுசு வாழ்க்கை தான் வாழுவாங்க. நீதிமன்ற தண்டனை காத்துல பறக்கோட்ட மாதிரி ஆயிடும். அதனால நீதியையும் தண்டனையையும் நிலைநாட்டுற வகையில பெங்களூர் சிறையில தான் அவங்க இருக்கணும். தேவைப்பட்டா உச்ச நீதிமன்றத்துக்கு பக்கத்துல இருக்கிற தீகார் சிறைக்கு கூட அவங்கள மாற்றலாம் அப்படின்னு சொல்லி திமுக சார்பில் வாதாட போறோம்னு சொல்லியிருக்காங்க சார். மொத்தத்தில் அந்த ஜெயில இருந்து வெளில வர்றது அவ்வளோ சுலபம் இல்லை அப்படின்றதாங்க தோணுது. அவர்கள் ஒரு சாவி கொடுத்த பொம்மைகளாக நடந்து வந்தார்கள். அவையில் அமர்ந்திருந்தார்கள். வாக்கெடுக்கிற போது எழுந்து நின்றார்கள். என்ன நடந்தது என்பதையே அவர்கள் கவனித்தார்களா என்றும் தெரியவில்லை. இறுதியில் நடந்த ஒரே ஒரு சாதனை, அந்த கூவத்தூர் விடுதியை அவன் மூடிவிட்டார்கள் என்பதுதான். எனவே இந்த வாக்கெடுப்பு என்பதே உண்மையானதாக தெரியவில்லை.